ஃபைனலி குமுதம் நாளிதழ் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. ஸோ குமுதம் நாளிதழ் 6 மாதத்துக்கு ஒரு டைம் கருத்து கணிப்பு முடிவுகள் ரிலீஸ் பண்ணுவாங்க. போன டைம் ஜனவரியில் கருத்து கணிப்பு முடிவுகள் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ஜூன் மாதத்தில் கருத்து கணிப்பு முடிவுகள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தான். இது யார் முதல் இடத்துல இருக்கா, யார் எத்தனை தொகுதி வின் பண்ண போறா அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டாக இருக்கு. நம்ம யாருமே எதிர்பார்க்காத சில சம்பவம் நடந்திருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த கட்சி எவ்வளவு தொகுதி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை குமுதம் நாளிதழ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முதல் இடத்துல டிஎம்கே இருக்குது. திமுக 90லிருந்து 100 தொகுதிகள் கூட்டணி கட்சிகள், டிஎம்கே மட்டும் கிடையாது, டிஎம்கேயோட கூட்டணி கட்சிகள் அனைத்து கட்சிகளுமே சேர்த்து தமிழகத்தில் 90லிருந்து 100 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த இடத்துல அதிமுக. ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சாலிடாக 70லிருந்து 80 இடம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதிமுக பிஜேபி கூட்டணி. அதுக்கப்புறமா 3வது இடத்துல தமிழக வெற்றி கழகம். ஸோ தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி சேராமல் தனித்து போட்டியிட்டாலே 40லிருந்து 50க்கும் மேற்பட்ட இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கட்சியுடன் கூட்டணி இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் இல்லை. அதனால இந்த கருத்து கணிப்புகள் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கட்சிகள் இல்லாம தான் எடுக்கப்பட்டது. அதனால தமிழக வெற்றி கழகம் 40லிருந்து 60 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகம் 3வது இடத்துல இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் யார் முதல்வரானா தமிழகத்தில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்களிடம் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. இதில் அண்ணாமலைக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணாமலையும் முதல்வரானா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் மக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு 6% வாக்குகள் கொடுத்துருக்காங்க. 6% அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துக்கு முதல்வராக ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அடுத்த இடத்துல சீமான் அவர்கள். சீமான் அவர்களுக்கு 9% மக்கள் வாக்கு போட்டிருக்காங்க. சீமான் அவர்கள் முதல்வர் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 18% வாக்குகள் கொடுத்துருக்காங்க. ஸோ 18% மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2வது இடத்துல நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான் இருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 26% வாக்குகள் மக்கள் போட்டிருக்காங்க. மீண்டும் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல் இடத்துல தலைவர் விஜய் அவர்கள் இருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு 28% மக்கள் வாக்குகள் போட்டிருக்காங்க. ஸ்டாலினுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு 2% வாக்கு வித்தியாசம் தான் இப்போ டிஃபரண்ட் இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 8%க்கும் மேல வித்தியாசம் இருக்கு. ஸோ 10%க்கும் மேல வித்தியாசம் இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி மக்கள் சொல்றாங்க. ஆனா தொகுதி ரீதியாக கட்சி வின் பண்றதை பார்க்கும்போது டிஎம்கே தான் இப்போ முதல் இடத்துல இருக்கு. இன்னும் தேர்தலுக்கு 10 மாதங்கள் மேல இருக்கு. இந்த 10 மாதங்கள்ல தளபதி விஜய் அவர்கள் எந்த தொகுதியிலாம் வெற்றி பெற்று விடலாம். ஆனால் தன்னோட கட்சி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு வேட்பாளரும் வெற்றி பெற வேண்டும் என்றால் தளபதி விஜய் அவர்களோட இந்த 42 நாள் திட்டம் எந்த அளவுக்கு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, தளபதி விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒவ்வொரு தொகுதியிலும் விசிட் பண்ணி அந்த வேட்பாளர்களை பிரபலப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் 40லிருந்து 50 தொகுதிகள் வெற்றி பெறும். இந்த ஒரு கருத்து கணிப்பு மீண்டும் டிசம்பர் அப்படி அடுத்த வருடம் ஜனவரி மாதம் அஃபிஷியலாக குமுதம் நாளிதழ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு இதெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே முடிந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் 42 நாள் சுற்றுப்பயணம் 3 டைம் சென்றிருப்பாங்க. பிரச்சாரம் முடிந்திருக்கும். கிட்டத்தட்ட யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட ஒரு 80% கணிக்க முடியும். அந்த சமயத்தில் குமுதம் நாளிதழ் என்ன கருத்து கணிப்பு ரிலீஸ் பண்ண போது 3வது இடத்துல இருக்கும் விஜய் அவர்கள் 2வது இடத்துக்கு வர போகிறாங்களா இல்லை முதல் இடத்துக்கு வர போகிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தொகுதியில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது? விஜய் நிற்காமல் வேறு யார் நின்னாலும் உங்கள் தொகுதியில் வெற்றி பெற முடியுமா?